தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள். பிஜிடிஆர்பி தமிழ் 30/8/2025 தேர்வு எண் 27 அலகு 5ல் பிள்ளைத்தமிழ் மற்றும் குறவஞ்சியை பார்க்க இருக்கிறோம். போன தேர்வில் களம்பகம், தூது, உழா இந்த பகுதிகளை பார்த்தோம். இன்னைக்கு இந்த பகுதி பிள்ளைத்தமிழ் குறவஞ்சி பார்க்க இருக்கிறோம். வினாக்கள் 10 எடுத்திருக்கோம், என்னென்னு பார்க்கலாம். வினாயின் 1, குளவி மருங்கினும் கிழவதாகும் எந்த நூலின் கூற்றுகளால் பிள்ளைத்தமிழ் குறிப்பிடப்படுகிறது? தொல்காப்பியம், இலக்கண விளக்கம், நன்னூல், தண்டி அலங்காரம். வினாயின் 2, பிள்ளைத்தமிழ் பற்றிய குறிப்புகள் வேறுபட்டதை தேர்க. குழந்தையின் 3ஆம் மாதம் முதல் பாடப்படும். 2, ஆண்களுக்கு 15 வயது வரை பாடலாம். 3, பெண்களுக்கு பூப்பு தொடங்கும் வரை பாடலாம். எது வேறுபட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க. வினாயின் 3, சாம, தான, பேத, தண்டம் என்ற 4ம் அமையப்பாடும் பருவம். செங்கீரை, தாள், அம்புலி, சப்பானி. வினாயின் 4, வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க. கலங்கு, அம்மானை, சிறுதேர், ஊசல். வினாயின் 5, கூற்று 1, பிள்ளைத்தமிழின் முன்னோடி பெரியாழ்வார். கூற்று 2, ராமனை குழந்தையாக பாவித்து பாடியவர் பெரியாழ்வார். கூற்று 1 சரி, 2 தவறு, 2ம் சரி. கூற்று 1 தவறு, 2 சரி, 2ம் தவறு. விடையை தேர்க. வினாயின் 6, பிள்ளைத்தமிழ் பாட முடியாமல் விளக்கப்பட்ட ஒரே கடவுள் யார்? இந்திரன், இயேசுபிரமான், சிவன், இவர்களுள் எவரும் இல்லை. வினாயின் 7, முதல் பிள்ளைத்தமிழ் நூல் எது? சேக்கிழார் பிள்ளைத்தமிழ், இவற்றுள் எதுவுமில்லை. குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ், திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். வினாயின் 8, பொறுத்துக. இங்கே ஒரு பக்கம் பிள்ளைத்தமிழ் என்ன தலைப்புகள், அந்த பக்கம் பாடப்பட்டவர்கள் நீங்கள் பொருத்தணும். கம்பன் பிள்ளைத்தமிழ், பாரதி பிள்ளைத்தமிழ், மறைமலை அடிகள் பிள்ளைத்தமிழ், வீரமாமுனிவர் பிள்ளைத்தமிழ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சண்முகம், கனகராஜ், வெள்ளியங்கிரி, அன்பானந்தம் இவர்கள் இருக்கிறாங்க, பொறுத்துங்க. வினாயின் 9, கூற்று 1, குறவஞ்சி அகம் சார்ந்த நூல். கூற்று 2, தலைவன் தலைவியின் பெயர் கூறப்படும். கூற்று 1 சரி, 2 தவறு, 2ம் சரி, 2ம் தவறு. கூற்று 1 தவறு, 2 சரி. எதுன்னு தேர்க. வினாயின் 10, குறவஞ்சி பற்றிய குறிப்புகள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. குழுவன், புலியன் போன்ற கதை மாந்தர்கள் இடம்பெறுவர். 2, குறவஞ்சிக்கு பிற பெயர்கள் கிடையாது. 3, தலைவியே கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்வாள். இதில் எது சரியானது மட்டும் தேர்ந்தெடுங்க. 1, 2, 3, 2, 3 கொடுத்துருக்கேன் பாருங்கள். வினாயின் 11, பொறுத்துக. இந்த பக்கம் குறவஞ்சி பாடியவர்கள், குறவஞ்சியினோட தலைப்புகள், அதனை பாடியவர்கள். கூட்டுறவு குறவஞ்சி, மீனாட்சி குரம், கும்பேசர குறவஞ்சி, தமிழரசி குறவஞ்சி. இந்த பக்கம் பாபநாச முதலியார், வரதநஞ்சை பிள்ளை, தஞ்சை வாணன், குமரகுருபரர் இருக்காங்க, பொறுத்துங்க. வினாயின் 12, முதல் குறவஞ்சி நூலும் மிகவும் புகழ்பெற்ற குறவஞ்சி நூலும் எது? சரவேந்திர பூபால குறவஞ்சி, திருக்குற்றால குறவஞ்சி, தமிழரசி குறவஞ்சி, விதிலகம் குறவஞ்சி. இந்த 12 வினாக்களுக்கும் விடை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை விடை எழுதலைனாலும் மீண்டும் ஒரு முறை பார்த்து விடை குறிச்சிட்டு அதுக்கப்புறம் விடை குறிப்பு பாருங்கள், மிக சரியாக இருக்கும். வினாயின் 1 விடை சொல்கிறேங்க. குளவி மருங்கினும் கிழவதாகும் எந்த நூலின் கூற்றுகளால் பிள்ளைத்தமிழ் குறிப்பிடப்பட்டுள்ளன? தொல்காப்பியம் தாங்க. வினாயின் 2, பிள்ளைத்தமிழ் பற்றிய குறிப்புகள் வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க. குழந்தையின் 3ஆம் மாதம் முதல் பாடப்படும். இது சரிதான். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, 3ஆம் மாதம் முதல் பாடப்படும். ஆண்களுக்கு 15 வயது வரை பாடலாம்னு சொல்கிறாங்க, அது தவறு. 16 வயது வரை பாடலாம். பெண்களுக்கு பூப்பு தொடங்கும் வரை பாடலாம் என்பது சரி. அப்போ இங்கே கேள்வி 1 சரி, 3 சரி, 2 மட்டும் தவறாக இருக்குது. அங்கே கேட்டிருக்கிறது வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க. இப்போ விடை குறிப்பு நெடில் 2. வினாயின் 3, சாம, தான, பேத, தண்டம் என்ற 4ம் அமையப்பாடும் பருவம் அம்புலி. இருக்கிற 10 பருவங்களே கடினமான பருவம் அம்புலி பருவம் தான்.
அதை பாடுவதுதான் கடினம். இந்த 4 சாமதான பேத தண்டத்தை கூறும் பருவமும் அம்புலிதான். வினாயன் 4 வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க. இதில் உங்களுக்கு தெரியும், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 10 பருவங்களில் 7 பருவங்கள் பொதுவானது. அதாவது இங்கே எழுதியிருக்க பாருங்க, KS TS MVN போட்டுக்குங்க. ஏன்னா காப்பு, K என்பது காப்பு, S செங்கீரை, T என்பது தாள், KS சப்பானி, S என்பது முத்தம், வருகை, அம்புலி, அதை வச்சுக்கலாங்க. அப்போ இந்த 7 பருவங்களும் பொதுவான பருவங்கள். முதல் 7 பருவங்கள் காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. அடுத்து ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு ஒரு 3 மாறுபடும், பெண்பார் தமிழுக்கு மாறுபடும். நான் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, கலங்கு, அம்மானை, ஊசல், இது பெண்பார் தமிழுக்குரியது. ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு பார்த்தீங்கன்னா சிற்றில், சிறுவரை, சிறுதேர்னு சொல்லுவாங்க, அந்த இறுதியானது. அப்போ இங்கே சிறுதேர் மட்டும் வேறுபட்டு காணப்படுகிறது, இதை ஞாபகம் வச்சுங்க. வினாயன் 5 கூற்று 1 பிள்ளைத்தமிழின் முன்னோடி பெரியாழ்வார் என்பது சரி. கூற்று 2 ராமனை குழந்தையாக பாவித்து பாடியவர் பெரியாழ்வார் என்பது தவறு. ராமனை குழந்தையாக பாவித்து பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடுவார். அப்போ கூற்று 1 சரி, பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழ் முன்னோடி என்பது சரி. ராமனை குழந்தையாக பாவித்து பாடியவர் என்று குலசேகர ஆழ்வார் வரணும், பெரியாழ்வார் கொடுக்கப்பட்டிருக்க தவறு. அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. விடை குறிப்பு ஆ. வினாயன் 6 பிள்ளைத்தமிழ் பாட முடியாமல் விளக்கப்பட்ட ஒரே கடவுள் சிவபெருமான், சிவன், இ. வினாயன் 7 முதல் பிள்ளைத்தமிழ் நூல் இது, குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் தாங்க, இ. வினாயன் 8 பொறுத்துக கம்பன் பிள்ளைத்தமிழை பாடியவர் யார் அப்படின்னா கனகராஜ், காக்கான்னு வச்சுக்கிங்க. கம்பன் பிள்ளைத்தமிழ் கனகராஜ். பாரதி பிள்ளைத்தமிழை பாடியவர் யாருன்னா வெள்ளியங்கிரி. மறைமலையடிகள் பிள்ளைத்தமிழை பாடியவர் யார் அப்படின்னா அன்பானந்தம். வீரமாமுனிவர் பிள்ளைத்தமிழை பாடியது சண்முகம். விடை குறிப்பு 2, 3, 4, 1 நெடில் ஆ. வினாயன் 9 குறவஞ்சி அகம் சார்ந்த நூல், சரிதான், சரிங்களா. கூற்று 2 தலைவன் தலைவியின் பெயர் கூறப்படும். நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே அகநூல்கள்னு, தலைவன் தலைவியின் பெயர் எக்காலத்து கொண்டும் அறம் சார்ந்த நூலில் கூறப்படாதுன்னு சொல்லுவோம். அந்த விதியை மீறி இங்கே சொல்லப்பட்டிருக்கும். தலைவன் தலைவியின் பெயர் கூறப்படும் என்பது தான் சரி. அகநூலாகவே நம்ம கூறப்படாதுன்னு நினச்சிட்டு இருப்போம், அது கிடையாது. அப்போ 2ம் சரி, நெடில் ஆ. வினாயன் 10 குறவஞ்சி பற்றிய குறிப்புகள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. இதில் கதாபாத்திர குழுவன், புலியன் போன்ற கதாபாத்திரங்கள் இடம்பெறும் என்பது சரிதான், வரும். குரத்தி, தலைவி, கட்டியங்காரன் இவங்கெல்லாம் வருவாங்க. இதில் குழுவன், புலியனும் வருவாங்க, சரி. குறவஞ்சிக்கு பிற பெயர்கள் கிடையாது என்பது தவறு. நமக்கு தெரியும் குரம், குரத்திப்பாட்டு என்பது பெயர் இருக்குது. அப்போ 2வது தவறு. 3வது பாருங்க, தலைவியே கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்வாள். நீங்கள் ஒரு தெருக்கூத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டியங்காரன் தான் எல்லா கதாபாத்திரத்தையும் அறிமுகம் செய்வான். அப்போ இந்த கூற்றும் தவறு. 1 சரி, 2, 3ம் தவறாக இருக்குது. அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா சரியானவற்றை மட்டும் தேர்ந்தெடுக்கு. அப்போ 1 மட்டும்தான் சரி. வினாயன் 11 பொறுத்துக குறவஞ்சி தலைப்புகள் பாடியவர்கள். கூட்டுறவு குறவஞ்சி இதனை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை வாணன். மீனாட்சி குரம் நமக்கு நல்லா தெரியும், குமரகுருபரர். கும்பேசர் குறவஞ்சி பாடியவர் பாபநாச முதலியர். தமிழரசு குறவஞ்சி வரத நஞ்சைய பிள்ளை. அப்போ விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. வினாயன் 12 முதல் குறவஞ்சி நூலும் மிகவும் புகழ்பெற்ற குறவஞ்சி நூலும் எது? திருக்குற்றால குறவஞ்சி தாங்க. 12 வினாக்களுக்கும் எத்தனை சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த தேர்வில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.